கார் வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரத்தில் கார் வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்சி புத்தகத்தை காலதாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்க வேண்டும். பழைய சட்டத்தின்படி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்சி புத்தகத்தை கொடுத்தவரிடம் திரும்ப வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விழுப்புரம் நகராட்சி திடல் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்ட கார் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் சிபிசி குமார் தலைமை வகித்தார். மாவட்ட செயலர் ஏஆர் முகமது ஹக்கீம், பொருளாளர் ஜே பாஸ்கர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கார் வியாபாரிகள் பங்கேற்று கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பினர். எங்க ஆர்ப்பாட்டம் கவனத்திற்பதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம். இந்த கவனத்திற்பு ஆர்ப்பாட்டம் எங்க கார் வியாபாரி சங்கங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குது. இது முன்னாடி எங்களுக்கு கார் ஆர்சி புக் அமிச்சா ஆர்டிஓ ஆஃபீஸில் அமிச்சா நாங்கள் கையோடு எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா சட்டத்தை மாற்றி எங்கள் கைக்கு வரமாட்டுது, ஆர்சி புக்கு வரமாட்டுது. என்ஓசி அதுமாரி கொடுத்தாலும் என்ஓசி ஓனர் கைக்கு போயிடுது. நாங்கள் கார் வாங்குகிறோம், கார் வாங்கிட்டு பாட்டிட்டு வாங்கிட்டு வந்து வச்ச பிறகு என்ஓசியோடு வரும். என்ஓசி க்ளீன் பண்ணிவிட்டு என்ஓசி கையில் கொடுத்தா மறுபடியும் அது ஓனருக்கு தான் போகுது. அது பழைய ஓனருக்கு தான் போகுது. அது ஆர்டிஓ ஆஃபீஸில் தலைவர், மாவட்ட தலைவர் எல்லாம் சேர்ந்து மாநில இது கொடுத்துருக்காங்க. தமிழக அரசுக்கு தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்காங்க. போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சிஎம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாம் லெட்டர் போயிருக்கு. இதுக்கு கவனம் இது வரைக்கும் சொல்லலை. அதனால் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் ஒரே டைமில் எல்லா மாவட்டத்திலையும் இன்றைக்கி பண்ணுறாரு. எங்கள் மாநில தலைவர் சிவகுமார் அண்ணன் பண்ணுறாரு. எங்களுக்கு கோரிக்கை என்னென்னா, நாங்கள் கார் வாங்கி விற்கிறோம், யூஸ் கார் வாங்கி விற்கிறோம். எங்களுக்கு பழைய ஆர்சி புக்கு எங்களுக்கு வரமாட்டேது, ஓனர் கைட்டு தான் போகுது. இதுதான் எங்கள் ஆர்ப்பாட்டமே மெயினாக. இது பெரிய எங்களுக்கு இழப்பாக இருக்குது. ரெண்டாவது, எங்கள் ஆர்சி புக் போன ஓனர் கையில் போனதும் ஓனர் எங்கள்கிட்ட பஞ்சாயத்து பேசுகிறார். எனக்கு இன்னும் நேம் டெஸ்ட் பண்ணல, எனக்கு இப்போ 5000 கொடு 10,000 கொடு, பெரிய இதாக ரிஸ்க் ஆகுது. இதனால் எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது. இதை கண்டித்து தான் கவனத்திற்பு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு அது வேறு ஊடக நண்பர், நீங்கள் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கேட்டு இந்த பத்திரிகை நண்பர்கள் அரசு கவனத்துக்கு கொண்டாந்துருக்கோம். அரசு, தமிழக அரசு இது கவனத்துக்கு கொண்டாந்து எங்களுக்கு நல்ல வழி காட்டுமாறு பணிமுடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.